ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைமரா சேனல். இன்றைக்கி நம்ம அஞ்சரைப்பட்டி எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோடய மெத்தட் ஆக்சுவலாக நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேனோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் ஏதாவது நீங்களும் அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுனாக்கா நீங்களும் கூட சொல்லலாம். பாருங்கள், நான் இப்போ அஞ்சரைப்பட்டியை நான் இப்போ ஆல்ரெடி இப்போ நிறையா இதுவாகிடுச்சு, தீர்ந்து போயிருக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸு. அப்புறம் கொஞ்சம் நிறையவே ஐட்டம்ஸ் எல்லாம் கீழே மிஸ்பெல் ஆகிருக்குது. ஸோ அதெல்லாம் நான் சரி பண்ணிவிட்டு அஞ்சரைப்பட்டியை எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். பாருங்கள், அஞ்சரைப்பட்டியில் நான் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் போட்டு வச்சுருவேன். ஏன்னா ஒவ்வொரு ஐட்டம் நான் வைக்கிறதுக்கு கீழேயும் அஞ்சரைப்பட்டிக்குள்ளார ஒவ்வொரு காயின் இருக்கும். அது இந்த காயின் தான் இந்த காயினான்னு கிடையாது, இந்த அமௌண்ட் தான் அப்படிலாம் கிடையாது. ஆனால் நம்ம லக்ஷ்மி தேவியை அவங்கள நினச்சிட்டு நம்ம ஒரு காயினோ இல்லை ஒரு பணமோ நம்ம எது வைக்கிறோமோ, ஏன்னா பணம் வைக்கலாம் வச்சாலும் வைக்கலாம். ஏன்னா நம்ம அந்த டயத்தில் நமக்கு கையில் ஒரு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுக்கலாம். இதில் இன்னொன்று தண்ணியெலாம் பட போகிறது கிடையாது. அதனால் நான் இங்கே பணத்தையும் நான் வச்சுருக்கிறேன், ரூபா நோட்டாகவும். இப்போ இது மாதிரிலாம் வைக்கும்போது உங்களுக்கு லக்ஷ்மி தேவியோட அனுகிரகம் எப்பயுமே இருக்கும். இது நம்ம லக்ஷ்மி தேவியை நம்ம மனசு நிம்மதிக்காக செல்வத்துக்காக மட்டும் நம்ம வழிபடுறதில்லை, எல்லா விதமான ப்ராஸ்பரிட்டிக்காகவும் தான் நம்ம கடவுள் எல்லா கடவுளையுமே நம்ம எல்லா விதமான ப்ராஸ்பரிட்டிக்காகவும் நம்ம வழிபடுறோம். அப்படிங்கும்போது நம்ம லக்ஷ்மி தேவிகிட்ட நம்ம திருமகள் அவங்கள்ட்ட நம்ம இது மாதிரி நம்ம பணத்தெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு ஐட்டமையும் நம்ம வைக்கும்போது அவங்களுக்கு அது நம்ம கொடுக்குற மரியாதையாகவும் இருக்கும். நம்ம அவங்களோட லக்ஷ்மி தேவியோட தாயாரோட அனுகிரகமும் நமக்கு நல்லா கிடைக்கும். நம்ம குடும்பம் ப்ராஸ்பரஸாக இருக்கும். அதாவது நம்ம பணம் எவ்வளோதான் பணம் சம்பாதிக்கலாம், எல்லாருமே பணம் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்கிறதுல அர்த்தம் இல்லை, அது நம்ம எப்படி நம்ம அதை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளே பணம் வர்றதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அந்த பணத்தை நம்ம எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ நல்ல விஷயத்துக்கு பண்ணுறோம், எவ்வளோ கோயிலுக்கு தர்மம் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். அந்த மாதிரிலாம் நம்ம அனாவசியமான அதுமாரி வியாதி அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல விஷயத்துக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம எப்பயுமே நமக்கு செல்வமும் வரணும், செல்வத்தை நம்ம நல்ல விஷயத்துக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி எல்லா விதமான இதையும் நான் திங்க் பண்ணிட்டு தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையுமே நடத்தணும். இப்போ பாருங்கள், நான் இங்கே எல்லா இந்த டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒவ்வொன்றதான் வைக்க போகிறோம். இந்த பாருங்கள், எல்லாத்தையும் ஃபில் பண்ணவும் பண்ணிட்டேன். நம்ம எல்லாமே அட்லீஸ்ட் 2 weeks ஒன்ஸ் ஆகுது, இல்லை எப்போ நமக்கு இல்லை வீக்லி ஒரு வீக்லேயே நமக்கு பாதிக்கு மேலே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க திங்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சிடணும். ஏன்னா கொஞ்சம் நமக்கு எடுக்கும் போதே எல்லாமே ஃபில்டாக இருந்து அதை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஒரு எந்தவாகவும் நம்ம சமையல் பண்ண முடியும். இல்லை ஒவ்வொன்றத்தான் அந்த சமயத்தில் போய் தேடி ஒவ்வொன்றத்தான் பண்ண முடியாது. ஸோ பாருங்கள், இப்போ நான் எல்லாமே இது பண்ணிவிட்டேன். இப்போ நான் காயின் தான் வைக்க போகிறேன். காயின் பாருங்கள், ஒவ்வொரு காயினையாக நான் தொடச்சிட்டு வைக்கிறேன். இப்போ மேக்ஸிமம் காயினை யூஸ் பண்ணலாம். காயின் சப்போஸ் அந்த டயத்தில் உங்கள்கிட்ட காயின் இல்லை அப்படின்னு சொன்னாக்க ரூபா நோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த காயின் தான் வைக்கணும்னு கிடையாது, ரூபா நோட்டை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. பாருங்கள், காயினாக இப்போ வச்சிடலாம், ஒவ்வொரு காயினாக வச்சிடலாம். என்னென்ன காயினை வச்சு வைக்கும்போது நம்ம அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ நம்ம அன்னபூரணி அம்மனை அரிசி மேலே நம்ம வைக்கிறோம் இல்லையா, அப்படி வைக்கும்போது நம்ம அன்னபூரணி அம்மனுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம். அரிசி நிறைய நமக்கு செல்வம், அரிசியில் நிறைய வற்றாமல் நமக்கு நிறைய இருக்கணும், கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம வைக்கிறோம். அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே இப்போ எந்த பொருளை வச்சாலும் அது பொருளுக்கு கீழே நம்ம ஒரு ரூபா நோட்டு, அரிசி ஏதாவது காயின் ஏதாவது நம்ம வைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும்.
ஸோ இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு வைக்கும்போது நம்ம மஞ்சள் பொடியை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறது எப்பயும் மஞ்சள் இல்லை ஸ்டார்ட் பண்ணினாக்க தான் வந்து ரொம்ப நமக்கு வந்து மங்களகரமாக இருக்கும். ஸோ அது மாரி நான் ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடியை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், அடுக்கிக்கலாம். எல்லாத்தையும் அடுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையுமே அடுக்கியாச்சு நம்ம அஞ்சரைப்பட்டியில். இப்போ நான் யூஸ்வலாக இப்போ கடலைப்பருப்புக்கு ரொம்ப சீக்கிரம் வண்டு வந்துடும். ஸோ நான் அதில் கிராம்பு போட்டு வச்சுருக்கேன் வண்டு வராமல் இருக்கிறதுக்காக. ஆனால் என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொன்னாங்க வசம்பு போட்டாக்கவும் பூச்சிலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை ட்ரை பண்ணணும். ஒவ்வொருத்தரையும் வாங்குறத வசம்பு வாங்குறதுக்கு மறந்து போயிடுவேன். ஸோ அந்த தடவை வாங்கி அதையும் ட்ரை பண்ணணும். ஏன்னா அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது, அதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அதை இனிமேல். ஸோ இது இப்படி தாங்க இந்த இன்னர் செட் இதெல்லாம் வச்சாச்சு. அவுட்டர் லேயரில் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதை மேலே மிளகாய் வத்தல் வைப்போம் இல்லையா, அந்த ட்ரேயை காமிக்கிறேன். நான் அந்த ட்ரேயும் வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்பயுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணினாக்கா தான் நமக்கு ஹைஜீனிக்காக இருக்கும். ஏன்னா எங்கெங்கேருந்தோ வரும், எந்த இடத்துல காய வச்சுருக்குறாங்கன்னு தெரியாது. சில சமயம் நம்ம வீடியோலலாம் பார்க்குறோம், காலாலெல்லாம் அதை திராவி விடுவாங்க. அவங்களே சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ மூட்டையாக இது காஞ்ச மிளகா பண்ணிகிட்டு இருக்கும்போது, காய வச்சுட்ருக்கிற சமயத்தில் கையால் ஒவ்வொன்றத்தையும் பண்ண முடியாது, காலால் தான் பண்ண முடியும். எந்த அளவுக்கு அது நீட்டாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதா இருந்தாலுமே நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ இதோட மூடியும் நல்லா தொடச்சாச்சு. இப்போ இதில் வச்சு மூடிடலாம். ஸோ இதை அஞ்சரைப்பட்டி நான் யூஸ் பண்ணுற அஞ்சரைப்பட்டியை இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போல்லாம் சால்ட்டெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, சால்ட்டு புளியெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்கன்னாக்க கூட அதுக்கும் நம்ம ஒரு தடவை அந்த இடத்துல நம்ம ஒரு காயினை வச்சுட்டு நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அது ரொம்ப நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சால்ட் எல்லாமே லக்ஷ்மி தேவியோட லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்கிறதுனால நம்ம சால்ட்டு புளி இதெல்லாம் வைக்கும் போது நம்ம அதுக்கு கீழே நம்ம ஒரு காயினை வச்சுட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி தான் அஞ்சரைப்பட்டியையும் புளி வைக்கிற இடத்தையும் உப்பு வைக்கிற இடத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.